வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வழியாக ஃபார்முக்கு வந்த டேரில் மிச்சல். தல தோனி தான் காரணம். போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜ் நேரத்தில் நிகழ்ச்சி பேட்டி. அதாவது எஸ்ஆர்ஹெச் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியில் டேரில் மிச்சல் அவர்கள் 5 கேட்சுகளை பிடித்து போட்டியை மாற்றியிருக்காரு. இதை அடுத்து அவர் பந்தை காந்தம் வைத்து இழுத்து கேட்ச் பிடித்தாரா என முன்னாள் வீரர்கள் பலரும் பாராட்டியும் வராங்க. 2024 ஆண்டுக்கான IPL தொடரில் சிஎஸ்கே மற்றும் எஸ்ஆர்ஹெச் அணிகள் மோதிய போட்டியானது சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில சிஎஸ்கே அணி 213 ரன்களையும் எட்டியது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய எஸ்ஆர்ஹெச் அணியானது 134 ரன்களுக்கு ஆல் அவுட்டும் ஆனது. இந்த போட்டியில் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு 213 ரன்கள் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. அடுத்ததாக எஸ்ஆர்ஹெச் அணி சேசிங் செய்த போது 2வது ஓவரில் டிராவிஸ் ஹெட் கொடுத்த கேட்சை பிடித்தார் டேரில் மிச்சல். அதனைத் தொடர்ந்து அபிஷேக் சர்மா, கிளாசன், சபாஸ் அகமது மற்றும் பேட் காமிஸ் கொடுத்த கேட்சுகளை பிடித்தார் டேரில் மிச்சல். பவுண்டரி எல்லையில் ஃபீல்டிங் நின்று இருந்த டேரில் மிச்சலை தேடி பந்து வந்ததை அடுத்து பலரும் அவரை பால் மேக்னட் என்று அழைக்க துவங்கி இருக்காங்க. IPL வரலாற்றில் இதற்கு முன்பு 2021 ஒரு முறை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது முகமது நபி 5 கேட்சுகளை பிடித்து இருந்தாரு. தற்போது டேரில் மிச்சல் 5 கேட்சுகளை பிடித்து அந்த சாதனையை சமன் செய்து இருக்காரு. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியில் தூசர் தேஷ்பாண்டே 4 விக்கெட்டுகளை அள்ளியிருக்காரு. முஸ்தபிர் ரஹ்மான் மற்றும் மதிசா பத்திரானா தலா 2 விக்கெட்டுகளையும் எடுத்து இருக்காரு. சன்ரைசர்ஸ் அணி 134 ரன்களுக்கு ஆல் அவுட்டும் ஆனது. அதே போல டேரில் மிச்சல் அவர்கள் இந்த போட்டியின் மூலம் ஒரு வழியா ஃபார்முக்கும் வந்துட்டாரு. 32 பந்துகளை சந்தித்த டேரில் மிச்சல் அவர்கள் 52 ரன்களை அடித்து தனது முதல் அரை சதத்தையும் பூர்த்தி செஞ்சிருக்காரு. அதே போல் இந்த போட்டி முடிந்ததும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜ் நேரத்தில் பேசிய டேரில் மிச்சல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய இந்த ஃபார்முக்கு காரணமே தல தோனியின் அட்வைஸ் தான் என்றும் கூறியிருக்காரு. தான் தொடர்ந்து சொதப்பி வந்தாலும் தல தோனி தான் தனது அட்வைஸ்களை கூறி என்னை இந்த அளவுக்கு ஃபார்முக்கு கொண்டு வந்ததாகவும் டேரில் மிச்சல் அவர்கள் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜ் நேரத்தில் பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.